Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. ஆளுகின்ற கட்சியோட முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அமித்ஷா இத்தனை ஊடகங்கள் பார்க்குது. அப்படி இருந்தும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த பல பொறுப்புகள் இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய துணி இது என்ன சொல்ல வருது? இந்திய திருநாட்டின் உள்துறை அமைச்சர் 2 மாநில கவர்னரை பொதுவெளியில் அந்த நீங்கள் கேட்குற மாதிரி அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்கள் எல்லாம் அந்த வீடியோவை பார்க்கும்போது நிச்சயமாக உண்மையாக சொல்லப்போனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய டென்யூரில் தான் தமிழ்நாட்டில் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குதுன்றது அனைவருக்கும் தெரியுது. எப்படின்னா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். மாதம் 15 லட்ச ரூபா நண்பர்கள் இலவசமாக கொடுப்பாங்க. ஒரு நண்பரை ஒருத்தரை நீங்கள் காமிங்க, சிலை வைக்கணுங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை எடுத்துகிட்டு அந்த நண்பர்கள் சிலையை வச்சிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது பாஜக பிரமுகர் செலவு பண்ணது பற்றி. ஆமாம், அண்ணாமலைக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. எப்படியாவது தனித்து களம் காண வேண்டும் அப்படிங்கிற முடிவில் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை பல சமயங்களில் அந்த கருத்தை முன்வை. காங்கிரஸ் அதாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பே இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு 11% வாக்குகள் பெறுகிறார்கள். ஸோ அங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த இடத்த நாம் பயன்படுத்திக்கணும். இப்போ காங்கிரஸ் நினைக்குது இது ரொம்ப தாமதமா இல்லையா? தாமதம், அட்லீஸ்ட் இப்போது யோசிச்சிருக்காங்களே. இந்த காங்கிரஸோட விவகாரத்தில் என்னதான் இங்கே முடிவெடுத்தாலும் கூட தேசிய தலைமை முடிவெடுத்தால் தான் எந்த முடிவும் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும். அங்கே ராகுல் காந்திக்கும் இங்கே இருக்கிற இல்லை, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பலமான உறவு இருக்கும்போது சீமான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிட்டார். அவர் 8 புள்ளி வளர்ந்துருக்காரு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு விமர்சனம் சீமான் மீது அதிகம் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையான வெற்றி சீமான் தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அமித்ஷா ஊடகத்தின் வெளிச்சம் படும் அந்த வேளையில் கூட தமிழிசை சவுந்தரராஜனை கண்டிக்கும் குரலில் தொனியில் பேசினார் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகி இருக்கிறது. இது பற்றியும் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு ராஜசேகர். அன்பான வணக்கம். வணக்கம். ஆளுகின்ற கட்சியோட முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அமித்ஷா இத்தனை ஊடகங்கள் பார்க்குது. அப்படி இருந்தும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த பல பொறுப்புகள் இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய துணி அது என்ன சொல்ல வருது? இல்லை, அமித்ஷா அந்த ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் உலக ஊடகங்களும் அங்கே இருக்குது. ஏன்னா ஆந்திரா ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்டேட். அதுவும் சந்திரபாபு நாயுடு பீரியடில் தான் பில்கேட்ஸ்லாம் அது டெக் பார்க்லாம். அதில் உலக வெளிச்சம் படக்கூடிய ஒரு இடம். ஸோ இன்டர்நேஷ்னல் மீடியாவும் அங்கே ப்ரெசண்ட்டாக இருந்தாங்க. அது உண்மைதான். நீங்கள் சொல்கிறதுல ஒரு சரியான ஒரு பாயிண்ட். அது நம்ம மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்வேரிங் இன் செரிமனியில் ஹோம் மினிஸ்டர் இருக்கிற ஒரு அமைச்சர், பவர்ஃபுல் அமைச்சர், பாஜகவின் நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர், 2 மாநில கவர்னராக இருந்த ஒரு மூத்த தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட கையை இப்படி சொல்லி என்ன பேசினார்கள் என்று யாருக்கும் தெரியாது. தான் சொல்கிறோம். நல்ல அந்த துணி கூட தெரியாது. அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய முக பாவனை, அவருடைய கண் அசைவு, இதெல்லாம் ஒரு இல்லை எப்படி வேணால் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். எப்படி அந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இன்சினுவேட் பண்ணலாம். எப்படி வேணால் அதை நம்ம சாதகமாகவும் நீங்கள் அவங்க அன்பாக கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி பிரமாதம் பேசுகிறேன். ஆனால் அந்த பாயிண்ட் மட்டும் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா நான் சொன்னது நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க, ஆனால் அந்த பாயிண்ட் அப்படி பேசாதீங்க, இது இப்படி பேசுங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. இல்லை, அதில் சிரிப்பே இல்லாமல் ஒரு கனிவான பார்வை இல்லாமல் இருந்தது. நம்ம கனிவான பார்வை அது இது அமித்ஷா மூஞ்சே அப்படி தான் அப்படின்லாம் இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் என்ன பேசினார்கள் இப்போல்லாம் பதில் சொல்கிறவங்க மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறவங்களையும் சேர்த்து கைது பண்ணுற சூழல்லாம் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை, அதனால் இப்படிலாம் எப்படி வேணால் உருட்டிக்கலாம். அதாவது சென்னை பாஷை உருட்டு அப்படின்றாங்க, அந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஆனால் ஒரு இந்திய திருநாட்டின் உள்துறை அமைச்சர் 2 மாநில கவர்னரை
பொதுவெளியில் அந்த நீங்கள் கேட்குற மாதிரி அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்கள் எல்லாம் அந்த வீடியோவை பார்க்கும்போது நிச்சயமாக ஏதோ பேசு பொருளாக ஆமாம் பேசு பொருளாக கண்டிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குதுன்னு சொல்லி புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவருடைய பிஹேவியரும் பாடி லாங்குவேஜ் இருந்தது உண்மை. சரி, இப்போ அது உடல் மொழியை வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. அங்க என்னவாக இருக்கக்கூடும்னு நீங்க கணிக்க முடியுமா? அரசியலை நல்லா உற்று கவனிக்கின்ற நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா, அதுக்கு முந்தின நாள் அந்த போலீஸ் அதிகாரி வந்து பாஜக தலைவருக்கு அண்ணாமலை என்பவர் கோவை விமான நிலையத்தில் இறங்கி இனிமேல் நான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன், அலுவலகத்தில் சந்திப்பேன், அலுவலகத்தில் சந்திப்பேன், எல்லாத்துலேயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கும் இவர் இதை சொன்னதுக்கும் பத்திரிகையாளர்களிடம் நீங்கள் உட்கட்சி விவகாரங்களை வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் சொல்கிற மாதிரி, அதான் இந்த வார் ரூம் அடிமைகள் சொல்கிற மாதிரி அப்படியே கண்டிச்சாரு போயிருக்க, அது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அமித்ஷா வந்து முட்டாள் கிடையாது. அவரை வந்து நீங்கள் அந்த வலதுசாரி ஆதரவாளர்களும் பாஜகவினரும் நவீன உலகத்தின் சாணக்கியன், அவர் வந்து தேர்தல் முடிவு போது அவருக்கு வேலை அவன் பயங்கரமாக அந்த கால் மேலே கால் போட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அப்படி பேசப்படுற ஒருவர் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய உடல் மொழி நீங்கள் சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் கண்டிப்பாக தவறு. வாட் எவர் இட் இஸ், அவர் நல்லது சொன்னாலும் சரி, அவர் அட்வைஸோ இல்லைனா நல்லதனமாக தட்டி கொடுத்து பேசினாலும், இதெல்லாம் வந்து இவ்வளோ ஊடக வெளிச்சம் இருக்கும் ஒரு நேரத்தில் பதவியேற்பால் பேசியது தவறு. இதை தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வேறு வழி இல்லாமல் அதை வந்து அவங்க ஜீரணிச்சு தான் ஆக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கட்சியில் இருக்காங்க அவங்க. இன்னொரு விஷயம், பாஜகக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரோட கவர்னராக இருந்தவர் சத்யபால் மாலிக், அவர் வெளியில் வந்து என்னென்னோ பேசினார். அவர் மேலேயே வழக்கு போட்டாங்க, அவரை ரெய்டு பண்ணாங்க, அவரை வந்து இது பண்ணாங்க கட்சியிலே இருக்கும்போது கூட. ஸோ இவங்க இதை எதிர்த்து பேசினா என்ன அதே நிலைமை இவங்களுக்கு வரலாம். இல்லைனா இவங்க வந்து அதை பரவாயில்ல, என்னுடைய கட்சியில் எனக்கு உள்கட்சி விவகாரம், அதை பற்றி உங்களுக்கு என்ன விஷயம், நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம், இது என்ன நானே கவலைப்படல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆனால் உட்கட்சி விவகாரங்கள் பொதுவெளிக்கு வருது அப்படின்றது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்காதா? பாருங்க, பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தமிழ்நாடு, முக்கியமாக தமிழ்நாடு, இந்தியாவை மட்டும், இட் இஸ் அ பார்ட்டி ஃபுல் ஆஃப் கான்ட்ரவர்ஷியல் பீப்புள், கான்ட்ரவர்சிஸ். இது பொதுவாக சொல்கிறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் டாக்டர் தமிழிசையே சொல்கிறாங்க, சமீப காலமாக எல்லா குற்றப்பின்னணியும் உள்ள கட்சியில் இணைத்து பதவி கொடுத்துருக்காங்க. அது எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. இல்லை, இவங்க வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முக்கியமான பதவிகளை, மாநில பதவிகளை கொடுத்து அவர்களை சுதந்திரமாக அவர்களை வந்து செயல்பட விட்டது தமிழ்நாடு பாஜக மட்டும்தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எல் முருகன், அண்ணாமலை இந்த இருவர் தலைவராக இருக்கும்போது தான் அதிகமான ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ், மர்டர் அக்யூஸ்டு, எல்லா விதமான. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இல்லை, அது வந்து இல்லை, நான் வந்து பீயிங் வழக்கறிஞராக நான் அதை சொல்லுவது தவறு. ஏன்னா நான் வேற யார மாதிரி இருந்தாலும் பேர் சொல்லலாம். இல்லை, அதை தாண்டி என்னுடைய எத்திக்ஸ் பொதுவாக ராஜசேகர் சொல்லவில்லை அப்படின்றதுக்கான சான்றாகவாது நீங்கள் சார். ஒன்றுமே இல்லை சார், கிரிமினல் ட்ராக் ரெக்கார்டு உள்ள தமிழ்நாட்டில் இருக்க பாஜக உறுப்பினர்கள், தலைவர்கள், பொறுப்பில் இருக்கும் நீங்கள் கூகுள் பண்ணாலே எல்லா வழக்குகளும் உங்களுக்கு வந்துடும். இது மற்ற கட்சியில் இல்லையா? மற்ற கட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெரிய பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து யாரும் இல்லை. அப்போ பெரிய பதவி கொடுத்து தான்? ஆமாம், பெரிய பதவி மட்டும் இல்லை, எம்பி சீட்டும் கொடுத்து அவங்கள காசு கொடுத்தும் எலெக்ஷனில் நின்று இருக்காங்க நிறைய பேர். பயங்கர கொலை குற்றவாளிகள் கூட சீட்டு கொடுக்குறாங்க. இதில் இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு, ஆட்சி அமைத்த பிறகும் சொல்கிறேன், எந்தெந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் எத்தனை வழக்குகளை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் செய்தித்தாளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த கட்சியுமே விடுபட்டு போல சார். எண்ணிக்கை தான் குறைவு, கூடுதலாக தவிர
அதாவது எல்லா கட்சியிலும் இருக்கு. அதாவது நீங்கள் சொல்கிறது கிரிமினல் கேசஸ் இருக்கிறது வேற, அதாவது ஹீனஸ் கிரைம்ஸ், கொலை, கற்பழிப்பு, கொள்ளை, கடத்தல், குற்ற பின்னணின்னு அடக்க வேண்டாம், தீவிரமான எடுத்துக்கணும். ஆமாம், கடத்தல், அதாவது அந்த குற்றத்தின் வெராசிட்டி ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தன்மை அதான் வெராசிட்டி. அப்படி இருக்கும்போது அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இருக்க அத்தனை பேருக்கும் மாநில பதவி, எலெக்ஷனில் சீட்டு, எது வேணாலும் பண்ணோம். சரி, அது என்னன்னா அவங்க வந்து கேட்டால் நீ யோகியமா, நான் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாஜக தன்னை மார்தட்டி சொன்ன. உண்மையாக சொல்ல போனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய டென்யூரில் தான் தமிழ்நாட்டில் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குதுன்றது அனைவருக்கும் தெரியுது. எப்படின்னா, தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும், பட்டி தொட்டி எல்லாம் ஒரு முழக்கத்தை கொண்டு சென்று சேர்த்தது டாக்டர் தமிழிசை. இப்போ 7 விழுக்காட்டிற்கு மேலாக வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருக்குன்னா அதுக்கும் தமிழிசை சார், அதெல்லாம் அங்கே இது வந்து ஃபஜ்டு ரெக்கார்ட்ஸு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது எவ்வளோ ஓட் ஷேரு, நான் சொல்றது 2024 தமிழ்நாட்டில் பிஜேபி செயல்பாடு 1999 போட்டியிட்ட தொகுதி 6, கூட்டணி கட்சி 4, 3.2 லட்சம் வாக்கு. 2019 5 தொகுதி போட்டிட்டு 4 கட்சி கூட்டணி 3.1 லட்சம் வாக்குகள் பெற்றார்கள். 2004 6 தொகுதி போட்டிட்டு 2 கட்சியோட அதிமுக பாஜக 2.4 லட்சம் பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் வந்த வாக்கு. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் தலைவர். அப்படி இருக்கும்போது 8 தொகுதி போட்டு 4 தொகுதியில் 2.7 லட்சம் வாக்குகள் பெற்றாங்க. 2024 22 தொகுதி, எத்தனை கட்சி, 6 கட்சி கூட்டணி 2.2 லட்சம் வாக்குகள். இது என்னது, வாங்கின வாக்கு மொத்த வாக்குகள் பாஜக வாங்கின மொத்த பாஜக தனியா வாங்கின வாக்குகள். இது எப்படி நீங்க பிரிச்சு சொல்லுங்க? இப்ப கோயம்புத்தூர்ல 4 லட்சம் வாக்குகளுக்கு மேல அண்ணாமலை மட்டுமே வாங்கியிருக்கிறாரு சார். நீங்க இதை எப்படி நம்ம பாஜக வாக்குன்னு ஆவரேஜ் இந்த தொகுதியெல்லாம் போட்டு ஆவரேஜ் போட்டிங்கன்னா இது ஆவரேஜ் ஓட் ஷேர். இது புரியுதா? ஒரு தெளிவுக்காக நான் கேட்குறேன். இப்போ கூட்டணி கட்சி 6 மொத்தம் நீங்க தான் சொல்றீங்க. 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு ஒரு நபர் வாங்கும்போது சராசரியில இருங்க சார். அப்ப அந்த கூட்டணி கட்சிக்கு வாக்கே இல்லையா? எல்லாமே பாஜக. அப்படிதான் பார்க்கணும். பாஜக சார்பாவே சொல்லல சார். பாருங்க, இது எப்படி கணக்குப்படுது? அது கணக்குனா அவங்க வாங்கின அந்த பூத் வைஸ் அந்தந்த ஓட்டு, அந்தந்த கட்சியோட ஓட்டு 6 கட்சிக்கு 2.2 லட்சம் தான் இங்க வந்து ஒரு தொகுதிக்கு ஆவரேஜ் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து பாருங்கள், வாக்கு சதவீதம் ஏறுனதுன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. பட் அவங்களாம் கூட உழைச்சிருக்காங்க. அவங்க பாருங்க, இன்னொரு விஷயம், தனியாக நின்ன பாஜக கன்னியாகுமரியில் ஜெயிச்சிருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருக்கும்போது தனியாக நின்ன பாஜக எம்எல்ஏ சீட் ஜெயிச்சு தனியாக நின்று, அதே பொன் ராதாகிருஷ்ணன் அதே இடத்துல தோக்கவும் செஞ்சாரு, மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க, மறுபடியும் தோக்கவும் செஞ்சாரு. இங்கே பாருங்க, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அதாவது இந்த வார் ரூம் கூலிகள், கை கூலிகள் இருக்காங்க பாருங்க, அந்த காசுக்கு கூவுற கும்பல் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் ஓவர். இவனுங்க வார் ரூம், இவனுங்க கெட்ட வார்த்தையில் பேசுறது. இப்போ நான் சொன்னேன்னா என்ன வந்து கெட்ட இதுக்கெல்லாம் அசர்றவங்க நாங்கள் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதனால் காசு வந்து ஒரு தொகுதியில் எவ்வளோ கொடுத்தாங்க, ஒரு வேட்பாளர் எவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கட்சி? பாஜக தான் ஹையஸ்ட் ஸ்பெண்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு இந்த தடவையா? எந்த தடவையும் சரி. ஏன்னா அவங்க ஒன்றுமே இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏற்கனவே கட்சி செலவு பண்ணுறது, கொடுத்த காசே செலவு பண்ண, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது 8 லட்சம் என் நண்பர்கள் கொடுக்குறாங்க, 15 லட்சம் செலவாகுது. எனக்கு எங்கேருந்து பணம் வருது? நீ வந்து ஒரு எஸ்பி ரேங்க் இருக்கிற லோவஸ்ட் ரேங்காக இருந்து ரிசைன்மெண்ட் வர, எனக்கு ஒரு தகர டப்பா தான் என்கிட்ட இருந்துச்சுன்ற, எனக்கு ஒன்றும் கிடையாதுன்ற, உன்னுடைய மச்சானுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுண்ணா, பேலன்ஸ் ஷீட்டுண்ணா, நீ எங்கேருந்து இவ்வளோ பணம், வேர் ஆர் யூ கெட்டிங் ஸோ மச் மணி கேட்டால் நண்பர்கள் எந்த காலத்தில் மாதம் 15 லட்ச ரூபா நண்பர்கள் இலவசமாக கொடுப்பாங்க. ஒரு நண்பரை ஒருத்தரை நீங்கள் காமிங்க, சிலை வைக்கணுங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை எடுத்துகிட்டு அந்த நண்பர்கள் சிலையை வச்சிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது பாஜக பிரமுகர் செலவு பண்ணதை பற்றி. ஆமாம், அண்ணாமலைக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். யார் பணம் கொடுத்தாலும் தப்பு தான் சார். அப்படிலாம் சார் கருத்து இல்லை. கட்சி வந்து தமிழ்நாட்டில் அவங்க அப்படியே மடை திறந்த வல்லமாக கோடியாக 1000 கோடிகளை பணத்தை இங்கே பம்பின் பண்ணி அண்ணாமலைக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்து ஒரு பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணி இந்த ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வார் ரூம்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம்,
வாட்ஸ்அப், இது எல்லாத்துலேயும் ஆஹா ஓஹோன்னு ஏன் ஊடகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த நியூஸை போடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் செய்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். மேபி ஊடகத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களை மாதிரி நடுநிலை பேசுகிற நபர்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஏன்னா நீங்களாம் நடுநிலை மையமாக இருந்து வாழ்கிறன்னு நினைக்கிறீங்க. யார்கிட்ட வரணும்னு ஒரு வரன்முறை இருக்கு. அதனால் எல்லாருக்கும் அவங்க வந்து செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்க கட்சியை இது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்தாங்களா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு வரல, யாருமே எந்த கட்சியும் வரல. மேபி நான் வாங்க மாட்டேன்னு தெரியும் பொழுது அந்த என்கிட்ட இது வரைக்கும் யாரும் அப்ரோச் பண்ணல. ஆனால் எல்லா யூடியூபுக்கும் எல்லா கட்சியும், நான் வந்து பாஜக மட்டும் சொல்ல மாட்டேன், பாஜக தான் ஹையஸ்ட் பிட்டர் பாஜக. அதில் வந்து வித்தியாசப்படுது. ஆமாம், திமுக எல்லாமே இருக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து நான் யோகியா வையோகி அப்படிலாம் எல்லாரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அதில் வந்து யார் அதிக ஸ்பெண்ட் பண்ணதுன்னா பாஜக. அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உண்டான பலன் வாக்கு சதவீதத்தில் ஓட் ஷேர்ல வந்துடுச்சு. அதில் மாற்று கருத்து இல்லை. வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருக்கின்றதை ஒத்துக்கிறீங்க. காரணம் வேணா நம்ம சார் வாக்கு விழுக்காடு அதிகம் பாருங்க. அரசியல் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட், யார் ஒரு வாக்கு பெற்று ஜெயித்தாலும் அதுதான் பேசப்படும். நீங்கள் நான் 5 லட்சம் வாக்கு வாங்கி எதிராளி வந்து 5,01,000 வாக்கு வாங்கி ஜெயித்தாலும் 5 லட்சம் வாக்கு வாங்கிய பாஜகவினரோ எந்த கட்சியினரோ பேசப்படாது. வெற்றி தான் எப்பவுமே பேசப்படுவது. அதுதான் வரலாறு, சரித்திரம். இந்தியா கூட்டணி சமமான வெற்றி எங்களுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ அதை எப்படி பார்க்கறது? அது வெற்றி தான் நம்ம ஒத்துக்கணும். இல்லை இந்தியா கூட்டணி செய்த தவறுகள் நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய இடத்துல, உதாரணத்துக்கு பெங்கால் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே வந்து சேர்ந்து போட்டிருந்தா நிச்சயமாக அங்கே இந்தியா கூட்டணி அனைவரும் வெற்றி பெற்றிருப்பார். பஞ்சாப் இல்லை, கேரளாவில் நம்ம சொல்ல முடியாது, தனியாக தான் போட்டிட்டாங்க, வெற்றி காங்கிரஸ் கிடைக்கிறது இல்லைங்க. பஞ்சாப் ஆம் ஆத்மி வந்து சண்டிகரில் கூட்டணி, சண்டிகரில் அது யூனியன் டெரிட்டரி ஒரே தொகுதி. பஞ்சாபில் தனியாக நிற்கிறாங்க. டெல்லியில் அங்கே வந்து 4-way கான்டெஸ்ட். பஞ்சாபில் அகாலிதள், பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி. ஸோ இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியா கூட்டணி பிரிஞ்ச உடனே ஊர் 2 பட்டால் அடுத்த கட்டம் தான் நடக்குது. இல்லை என்ன ஊர் 2 பட்டால்னா கூத்தாடி கொண்டாட்டம் நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் அதே தாங்க. இல்லை நான் சொல்லணும். இல்லை நான் உங்களை கேட்குறேன். அந்த மாதிரி எதிரி வந்து டிவைட் ஆகிடுது, சிக்க வைக்கணும்ன்றது முடிவோட தான் வந்து. இல்லை எதிரி நம்ம தமிழகத்துக்கே வரும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த காலகட்டத்தில் இங்கே, அதாவது மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாஜக இங்கே வளர்ந்ததா சொன்னீங்க. எல்முருகன் எதுவுமே செய்யலையா? இப்போ இருக்கிற அண்ணாமலை எதுவுமே செய்யலையா? சார் நான் வந்து அவர்கள் செய்தார்கள் செய்யவில்லை என்பதெல்லாம் கிடையாது. இல்லை அவங்க காலத்தில் கட்சி வளரலையான்னு? இல்லை அவங்களை பொறுத்தவரை எல்லாரும் வளர்த்தார்கள் கட்சி. ஆனால் என்னன்னா அண்ணாமலை மட்டும்தான் சூப்பர்மேன். அண்ணாமலை இந்த தமிழகத்தில் கூட்டணி கட்சியினரோடு அணுகும் முறையில் தான் சிக்கல் இருக்கா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக மேலே ஒரு அவர்ஷன் இருக்குது. அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாய தலித்துக்கு எதிரானவர்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே ஓபிசியில் அவர் எஃப்சின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னார். இல்லை இதெல்லாம் உண்மையாக இருந்தால் பாஜக இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்க கூடாது. அதுதான் எனக்கு என்ன புரியல. ஒன்றுமே இல்லை, பாஜக மாரலி பாஜக தோற்று விட்டது. அதில் மறுக்க டெக்னிக்கலி நம்பர் வைஸ் வெற்றி பெற்றார்கள், அதில் மாற்றுக்கத்தில். பட் மாரலி, அதாவது மோடி வேவ், மோடி பரிவார், மோடி கா கேரண்டி, மோடின்னு சொல்லி அந்த மோடியோட இமேஜ் வாரணாசியில் நாகராஜ சோழன் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி உள்ளார், நாகராஜ சோழன் 10,000 வாக்குகள் பின்தங்கி உள்ளார் அப்படின்னோடனே எப்படி இருக்கும்? மிகப்பெரிய அளவுக்கு முன்னை விட இந்த தடவை வந்து 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் குறைவாக தான் வாங்கியிருந்தாரு வாரணாசி. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் காரர் சொல்லியிருக்காரு, அது நான் ரீட்வீட் கூட பண்ணியிருக்கேன் என்னோட ட்விட்டர் ஹேண்டில். என்னன்னா மோடி தோற்று விட்டார், அவர் வெற்றியை எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற வைத்தார்கள்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, அவங்க சொன்னதை நான் என் ட்விட்டர் ராஜசேகரன் நீங்கள் பார்க்கலாம், ரீட்வீட் பண்ணேன். ஏன்னா இது ஜென்ரலாக வந்து பாலிட்டிக்ஸு இந்த மாதிரி அரசியல் வெற்றிகள்லாம் வந்து ஆப்டிக்ஸ் அண்ட் பர்செப்ஷன் தான். ஒரு கருத்தை மக்கள் மன்றத்தில் விதைத்து அந்த 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 விதைத்த விதை செடியாக மரமாக வளர்ந்து ஒரு பேச்சு பொருளாக மாறி அது மக்களிடம் சென்றடைந்து அதுதான் வாக்குகளாக திருப்பி அறுவடை செய்கிறார்கள் அரசியல் கட்சிகள். இதுதான்
எலெக்ஷன். காங்கிரஸ் விவகாரத்துக்கு வரும். எப்படியாவது தனித்து களம் காண வேண்டும் அப்படிங்கிற முடிவில் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை பல சமயங்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற மூத்த தலைவர்கள் அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார்கள். இது எந்த மாதிரியான முன்னெடுப்பு, என்ன ஆகும்? இல்லை, காங்கிரஸ் வந்து 1967க்கு அப்புறம் தனியாகவே நிற்கலை. தனியாக ஒரு முறை நின்னாங்க, அப்போது தோல்வியை சந்திச்சாங்க பெரிய அளவுக்கான. ஆமாம், அது வந்து தலைவர் ஜி.கே. மூப்பனார் வாழப்பாடியார் காலம் அது. இல்லை, அதுக்கு அப்புறமும் கூட தனியாக நின்று இருக்காங்க. இல்லை, கூட்டணி இருந்துச்சு சட்டப்பேரவையில். அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து, அதாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பே இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு 11% வாக்குகள் பெறுகிறார்கள். ஸோ அங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த இடத்த நாம் பயன்படுத்திக்கணும் இப்போ காங்கிரஸ் நினைக்குது. இது ரொம்ப தாமதமா இல்லையா? தாமதம், அட்லீஸ்ட் இப்போது யோசிச்சிருக்காங்களே, அது கை கூடுமா? முயற்சி பண்ணால் எதுவுமே. நீங்கள் வந்து பாஜக வந்து இந்த அளவுக்கு வளரும்னு நான் கூட நினச்சிடலைங்க. நான் ஐ ஷுட் அட்மிட், இவ்வளோ தூரம் நான் பாஜகவை எதிர்த்து பேசுகிறேன். நானே பாஜகவுக்கு அதான் அவங்க வந்து அவ்வளோ உழைப்பு. அது வந்து ஆர்எஸ்எஸோடைய கடுமையான அவங்களுடைய பிரச்சார யுக்தி, அவங்களுடைய உழைப்பு. அந்த சங் பரிவாருடைய அவங்க வந்து எந்த இடத்தையும், உதாரணத்துக்கு ஒரிசா எடுத்துக்கோங்க. ஒரிசாவில் வந்து பாஜக தனியாக ஆட்சி அமைப்புன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். நவீன் பட்நாயக்கோட கோட்டை, அங்கே இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் நீங்கள் பார்க்கணும். கேரளாவில் தமிழ்நாடு மாதிரி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை நினச்சோம். அங்கே சுரேஷ் கோபி திருச்சூர் கால் பதிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது அவங்கள பொறுத்தவரை ரைட் மூவ் நினைக்கிறாங்க. இல்லை இருந்தாலும் இங்கே நம்மளை பொறுத்தவரை இட் இஸ் அ டேஞ்சரஸ் ட்ரெண்ட். இதை வந்து பாஜக 11% வாங்கியதுக்கு முழுக்க காரணம் திமுக அரசு தான். திமுக பாஜகவையும் அதன் தலைவர் அண்ணாமலையும் சரியாக அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எதிர்த்து களம் காணவில்லை. ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பயமோ வழக்கோ இல்லைன்னா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க திமுக கூட்டணி கட்சி. நாட் எஃபெக்டிவ். போதுமானதா இல்லையா? டெஃபினட்டாக இல்லை. இன்னைக்கு அந்த ரிசல்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த காங்கிரஸோட விவகாரத்தில் என்னதான் இங்கே முடிவெடுத்தாலும் கூட தேசிய தலைமை முடிவெடுத்தால் தான் எந்த முடிவும் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும். அங்கே ராகுல் காந்திக்கும் இங்கே இருக்கிற நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பலமான உறவு இருக்கும்போது, நான் காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கிட்டே பேசியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், இங்கே என்னதான் முன்னெடுப்பு செஞ்சாலும் அங்கேருந்து எங்களுக்கு என்ன உத்தரவு வருதோ அதுதான் செவிசாய்க்கப்படும். அப்படி இருக்கும்போது இங்கே மாநில தலைவர் பேசுகிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சுனில் கொனிகுலு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அவர் தான் அங்கே வார் ரூம் இன்சார்ஜ், அங்கே ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ சுனில் இங்கே திமுகவில் ஒரு 7 வருஷம் பயணித்தவர். அவர் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து இப்போ அவர் காங்கிரஸில் இருக்கார். என்னுடைய கெஸ், ஐ மே பி ராங், ஆனால் என்னுடைய கெஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக போகணும். சுனிலோட ஸ்ட்ராட்டஜி கூட இதில் இருக்கலாம். அது வந்து நம்ம மறுக்க முடியாது. இது வந்து இப்போது அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு பாராட்ட வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கும். மூத்த தலைவர்கள் மறுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து ரொம்ப பதவியிலிருந்தே பழக்கப்பட்டோம், ஷார்ட் பீரியடில் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் யாருமே வந்து ஃப்யூச்சரை யாருமே யோசித்து பண்ணுறதில்ல. ஆனால் ஆன் தி கான்ட்ரா பாஜக ஃப்யூச்சரை யோசித்து இவ்வளோ தூரம் பயணித்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பலனும் கிடைக்கிறது, அதை மாற்றுக்கிறதுல. 4 லட்சம் கோவையில் வாக்கு வாங்கியது எதிர்பாராத ஒரு வாக்கு. 3ஆம் இடத்தில் அதிமுக 12 தொகுதியில் போனது வந்து இட் இஸ் அ டிசாஸ்டர், டேஞ்சரஸ் ட்ரெண்டு. இதை அதிமுகவும் திமுகவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஆபத்தான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிற்கு. 2 கட்சியுமே ஒரு எச்சரிக்கை. ஆமாம், டெஃபினட்டாக. பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் அவங்களாம் அவங்களுடைய பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லி ஒரு 3-4 பிளான் வச்சு தான் அவங்க ஒரு ஸ்டேட்குள்ளே நுழையிறாங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் எப்படி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிரமாதமாக, நம்ம சினிமாவில் கூட ஜோக் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ, உண்மையிலே அவங்க ரூம் போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஏரியாவில் ரூம் போட்டு தான் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியான உழைப்பு அதிமுகவும் திமுகவும் கொடுத்தா தான் பாஜக கட்டுப்பாடு. டெஃபினட்டாக. ஆனால் இவங்க இந்த பழைய காலத்து கதையிலேயே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இது திமுக வந்து இந்த 11% பாஜக வாங்கின வாக்குக்கு முழுக்க காரணம் நான் திமுகவை தான் குறை சொல்வேன். திமுக தான் பொறுப்பு. அவர்கள் சரியாக கருத்தியல் ரீதியாக, அதிமுக அதில் கொஞ்சம் கூட பொறுப்பு சொல்ல முடியாது. அதிமுக வந்து அவங்க வந்து விலகி போனதுனால தான் திமுக 40 தொகுதி வந்துச்சு. சப்போஸ் இப்படி மாற்றி யோசிச்சு பாருங்கள், அதிமுக, பாமக, விஜயகாந்த் கட்சி எல்லாம் சேர்ந்திருந்தால்
நிச்சயமாக நீங்க சொல்றது 3 அணியா இருந்தது 2 அணியா இருந்திருந்தாக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி. நிச்சயமாக 20 to 25 தொகுதி அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கலாம். ஏன்னா அவங்க வாக்கு சதவீதத்தை வச்சு சொல்கிறேன் நான், அவங்க பெற்ற வாக்கு சதவீதத்தை வச்சு சொல்கிறேன். இல்லை, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருந்தா இன்னும் கூட வாக்குகள் சரிவதற்காக காரணம் சரிஞ்சாலும் 2026 எதிர்நோக்கி அதை வந்து மையப்புள்ளியா வச்சு தான் இப்போ காய் நகர்த்திருக்காங்க. 2026 உங்களுக்கு வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவர் வராரு. சொல்லுங்க, அதுல என்ன விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார், வராரு. சீமான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிட்டார். அவர் 8 புள்ளி வளர்ந்துருக்காரு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு விமர்சனம் சீமான் மீது அதிகம் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையான வெற்றி சீமான் தான். பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ கிடையாது. அதிகமாக கடுமையாக சீமானை தாக்கி நான் பேசியிருக்கிறேன். அதுக்காக நான் சீமான் அவரோட உழைப்பை நீங்கள் அங்கீகாரம் இல்லை, அவங்களுடைய ஐடியாலஜியில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்களுடைய உழைப்பில் ஆனால் உழைப்புக்கேற்ற இந்த 10-12 ஆண்டு காலம் சீமானும் அவருடைய தம்பிமார்களும் உழைத்தது தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியை, சீமான் கட்சியை, நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு உண்டான அந்த வாக்கு சதவீதத்தை கொடுத்திருப்பது தனியாக நின்று, காசு கொடுக்காமல். அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமானை இன்னும் மென்மேலும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர். நான் சொல்லுகிறேன், உண்மையான வெற்றி சீமானுக்கு தான் தமிழ்நாட்டில், பாஜக கிடையாது. பாஜக கிட்ட இருந்த பணம், திமுக கிட்ட இருந்த ஆளுங்கட்சி பலம், அதிமுக கிட்ட இருக்க பணம், இது எதுவுமே இல்லாமல் சீமானுக்கு இவ்வளோ வாக்குனா, பணம் மட்டுமே சீமானுக்கு இருந்திருந்தால் எல்லாருடைய தலையெழுத்து மாறி இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் சீமானுக்கு உங்களுடைய அன்பான பாராட்டுகளை. பாராட்டு இல்லை, நம்ம உண்மையை பேசணும். நான் பொது வழியில் பேசுகிறேன் சார், உங்கள் சேனலில் ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, நிறைய விமர்சனம் இருந்தாலும் சார், நான் நிறைய விமர்சனம், நான் கடுமையாக தாக்கி பேசியிருக்கேன் சீமானை. பட் ஆனால் அதை நம்ம ஒத்துக்கணும். வாட் எவர் இட் இஸ், மக்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் வந்து பாஜக 11 வாங்கிச்சு போகிற சீமானை ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க? அடுத்த கட்டமாக வரதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது அதிகப்படியாக அந்த இடத்துல இருந்தது பாஜகவாச்சே அப்படின்றதுக்காக அதை இல்லை, பாஜக பல நேர்காணல நம்ம நாம் தமிழர் கட்சி வாங்கினது, அங்கீகாரம் பெற்றதை தனியாகவே எடுத்து நம்ம வந்து ஓகே, அது ஃபைனு. ஆனால் பாஜக வந்து தேர்தலில் யார் எதிர்கட்சி அக்கௌண்ட்டை, பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் அக்கௌண்ட்டை. தேர்தல் ஆணையர் நியமிப்பதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வெளில தூக்கி போடுறாங்க. எதையுமே கேட்காம, அவர் கன்சென்ட் இல்லாமல், அவர் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வதற்கு ஒரு குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு பார்ட்டு, அது தூக்கி வெளில போடுறாங்க. அவருமா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ், இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, எந்தெந்த ஏஜென்சி இருக்குதோ எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. எதிர்கட்சிகள் மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஒரு கட்சின்னு இல்லாமல் எல்லா கட்சியில் இருக்கிற நிறை குறை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சிருக்கேன். நேரம் ஒதுக்கி எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. Hola! Vacation to Bali starts from ₹22,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.